மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் 2019ஆம் ஆண்டு ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? நோவக் ஜோகோவிச். அமெரிக்காவின் எந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் கடுமையான நிலப்பரப்பை சமாளிக்க உதவும் ஒரு புதிய செயற்கை பாதத்தை உருவாக்கியுள்ளனர்? ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம். 2019ஆம் ஆண்டு உலக புகையிலை ஒழிப்பு தினத்திற்கான முதன்மை கருப்பொருள் என்ன? புகையிலை மற்றும் நுரையீரல் நலம். இலகுரக விமானத்தில் அட்லாந்திக் பெருங்கடலை கடந்த உலகின் முதல் பெண் யார்? இணையவழி தீவிரவாதத்திற்கு எதிராக கிறிஸ்ட்சர்ச் கால் எனும் புதிய முன்னெடுப்பை பிரான்சும் இந்த நாடும் இணைந்து தொடங்கியுள்ளது. நியூசிலாந்து. 2023ஆம் ஆண்டு ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை நடாத்தும் நாடு எது? சீனா. 2020ஆம் ஆண்டின் திருமதி உலக அழகி மகுடத்தை கரோலினா ஜூரி தனதாக்கிக் கொண்டார். இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இலங்கை. வெளிநாட்டவர்களுக்காக இந்த நாடு முன்னுரிமை அளிக்கப்பட்ட இமாஹா முறை என்பதை அறிமுகப்படுத்தியது? சவுதி அரேபியா. 2019ஆம் ஆண்டின் உலக மலேரியா தினத்தின் கருப்பொருள் என்ன? என்னிடமிருந்து மலேரியா ஒழிப்பு துவங்குகின்றது. 2019ஆம் ஆண்டின் ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் நடைபெற்ற நாடு? தாய்லாந்து. 71வது உலக பத்திரிகை சுதந்திர தினத்தின் நாயகன் விருதை பெற்றவர் யார்? சிரில் லெல்மெய்டா. இந்த நாட்டின் ஆய்வாளர்கள் முதன்முறையாக குறுங்கோளில் செயற்கையான முறையில் வெற்றிகரமாக ஒரு பள்ளத்தை உருவாக்கியுள்ளனர்? ஜப்பான். ஸ்பெயினின் கால்பந்து கூட்டிணைவான லாலிகா போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? பார்சிலோனா. நீண்ட நேரம் நடனமாடி புதிய கின்னஸ் சாதனை படைத்துள்ள வந்தனா இந்த நாட்டைச் சேர்ந்தவர்? நேபாளம். 57வது சர்வதேச மல்யுத்த போட்டியான டான் கோலோவ் பெட்ரோவ் நடாத்தியது? பல்கேரியா. உலகின் மிக நீண்ட 3D அச்சிடப்பட்ட கொங்கிரீட் பாலம் திறக்கப்பட்டுள்ள நாடு? சீனா. சமீபத்தில் கரும்புச்சாற்றை தேசிய பானமாக அறிவித்துள்ள நாடு? பாகிஸ்தான். உலக பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டிகளை நடாத்தும் உரிமையை இழந்த நாடு எது? மலேசியா. 2019 பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ரஃபேல் நடால். ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் சபையின் 4வது சந்திப்பானது நடைபெற்ற நாடு? கென்யா. 2019ஆம் ஆண்டின் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பையை வென்ற நாடு எது? தென்கொரியா. உலகளாவிய பருவநிலை பற்றிய அறிக்கையை வெளியிட்டது எந்த நிறுவனமாகும்? ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம். சமீபத்தில் உலகின் மிக நீளமான குகை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இஸ்ரேல். G77 குழுவின் தலைவராகியுள்ள நாடு எது? பலஸ்தீனம். உலகின் முதல் செயற்கைக்கோளில் எரிகல் பொழிவை உருவாக்குவதற்கான செயற்கைக்கோளை ஏவியுள்ள நாடு எது? ஜப்பான். ஃபியூச்சர் ஆஃப் கன்சப்ஷன் இன் ஃபாஸ்ட் க்ரோத் கன்சூமர் மார்க்கெட் இந்தியா என்ற அறிக்கையை வெளியிட்ட சர்வதேச அமைப்பு எது? உலக பொருளாதார மன்றம். விங் எனும் பெயரில் அமைந்த ஆளில்லா விமானம் மூலம் பட்டுவாடா சேவை எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? கேன்பெரா. கார்மைக்கோல் நிலக்கரி சுரங்கத்துடன் தொடர்புடைய நாடு எது? ஆஸ்திரேலியா. 2019ஆம் ஆண்டு F1 ஜெர்மன் கிராண்ட் பிரிக்ஸை வென்றவர் மேக்ஸ் வெஸ்டபான். 2019ஆம் ஆண்டு உலக கல்லீரல் அழற்சி தினத்தை வழங்கும் நாடு? பாகிஸ்தான். சமீபத்தில் நீருக்கடியில் இராணுவ அருங்காட்சியகத்தை திறந்துள்ள அரபு நாடு? ஜோர்தான். 2019 சர்வதேச பல்பரிமாண ஏழ்மை குறியீட்டை வெளியிட்டுள்ள சர்வதேச அமைப்பு ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம். வணிக நோக்கிலான திமிங்கில வேட்டையை அதிகாரபூர்வமாக மீண்டும் தொடங்கியுள்ள நாடு? ஜப்பான். தடகள வீராங்கனைகளுக்கான புதிய வகை குளிரூட்டும் உடையை உருவாக்கியுள்ள ஆராய்ச்சியாளர்கள் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? ஜப்பான். அண்மையில் இலங்கை சீனாவின் அபிவிருத்தி வங்கியில் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இவ்வொப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் நோக்கம் என்ன? இலங்கையின் அபிவிருத்தி முயற்சிகளை மேம்படுத்துவதற்காக.
ஏடிஎஃப் உறுப்புத்துவத்தை பெற்றுள்ள முதல் அரபு நாடு சவுதி அரேபியா. இலங்கை மத்திய வங்கியின் நாணயச் சபை மத்திய வங்கியின் துணை நில் வைப்பு சதவீதத்தையும் துணை நில்கடன் வழங்கல் சதவீதத்தையும் முறையே 6.5%, 7.5% குறைத்ததன் நோக்கம் யாது? தற்போது நிலவும் தாழ்ந்த பணவீக்கம் மற்றும் விரும்பத்தக்க 4.6% வீழ்ச்சியில் மிகச்சிறந்த முறையில் நிலைப்படுத்தப்பட்ட நடுத்தர கால பணவீக்க தோற்றப்பாடு காணப்படும் சூழலில் பொருளாதார செயற்பாடுகளின் மீளெழுச்சிக்கு ஆதரவளித்தல். இலங்கை மத்திய வங்கி 2020 ஆண்டை எவ்வாண்டாக பிரகடனப்படுத்தியுள்ளது? டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கல் ஆண்டு. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தற்போதைய தலைவர் யார்? பேராசிரியர் சம்பத் அமரதுங்க. இலங்கை வங்கியின் தலைவராக அண்மையில் பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? காஞ்சனா ரத்தவத்த. இந்த அமைப்பினால் அனைத்து முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கும் காப்பீட்டு திட்டம் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. ஹரிமஹா. இவ்வருடம் கொண்டாடப்பட்ட இலங்கையின் 72வது சுதந்திர தின நிகழ்வுகள் எந்த தொனிப்பொருளின் கீழ் கொண்டாடப்பட்டது? பாதுகாப்பான நாடு, சுபீட்சமிக்க நாடு. இலங்கையின் புதிய வீதி வரைபடம் அண்மையின் இலங்கை நில அளவை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டது. இதில் உள்ளடக்கப்பட்டுள்ள புதிய அம்சங்கள் எவை? இலங்கையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அனைத்து வீதிகளும் அதிவேக வீதிகளும் கொழும்பு போர்ட் சிட்டி, ஹம்பாந்தோட்டை துறைமுகம், காவல்துறை நிலையங்கள் மற்றும் வைத்தியசாலைகளும். அண்மையில் தீ விபத்தினால் 2 மாணவிகள் வெளிநாடு ஒன்றில் உயிரிழந்தனர். அவர்கள் எந்த நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தினால் உயிரிழந்தனர்? அசர்பைஜான். 13வது சர்வதேச குழந்தைகள் திரைப்பட விழா இந்த தலைப்பின் கீழ் உலக சார்பில் நடைபெற்றது. உலகிற்கு கீழ். இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் சிவில் சேவைகள் அமைப்புக்கு உதவிய ஐரோப்பிய ஒன்றியத்தினால் எத்தனை புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? 7. இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய நிகழ்வையொட்டி எவ்வளவு பெறுமதியான நாணயம் வெளியிடப்பட்டது? 50 பென்ஸ் காயின். குரூப் ஆஃப் 77 என அழைக்கப்படும் G77 அமைப்பின் 2020 ஆண்டின் தலைமை பொறுப்பை எந்த நாடு கைப்பற்றியுள்ளது? கயானா. உலக பொருளாதார மன்றத்தினால் வெளியிடப்பட்ட உலக சவால்கள் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சவால்கள் எவை? பருவநிலை மாற்றம், புவி அரசியல் சவால்கள், பொருளாதார மந்தம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், சமூக சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள். சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களுக்கான நோபல் பரிசு என அழைக்கப்படும் டைலர் பரிசு 2020 யாருக்கு வழங்கப்பட்டது? பவன் சுக்தேவ், இந்தியா. பேராசிரியர் கிறிஸ்டன் சி. டெய்லி, அமெரிக்கா. இலங்கையின் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு விமான நிலையங்களை விரிவுபடுத்த முன்வந்துள்ள நாடு எது? இந்தியா. 7வது ICC மகளிர் 20 ஓவர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? ஆஸ்திரேலியா. 1987 ஆண்டு ஐரோப்பா அமெரிக்கா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இளவரசர் அஸ்டூரியஸ் பரிசையும் சர்வதேச புரிந்துணர்விற்கான ஜவஹர்லால் நேரு விருதையும் பெற்று 1981 முதல் 1991 வரை ஐநா சபையின் பொதுச் செயலாளராக பணியாற்றி அண்மையில் காலமானவர் யார்? ஜேவியர் பெரஸ்டி குல்லர். 2021 ஒலிம்பிக் போட்டிகள் ஜப்பான் நாட்டில் டோக்கியோ நகரில் நடைபெற உள்ளது. இப்போட்டியுடன் சேர்த்து ஜப்பானில் இடம்பெறும் இது எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி ஆகும்? 4. குறிப்பு: 1964 கோடைகால ஒலிம்பிக் போட்டி, 1972, 1998 குளிர்கால ஒலிம்பிக் போட்டி. அண்மை காலமாக உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா ஒரு வகை சுவாச தொற்று நோயாகும். இதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கியுள்ள அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? COVID-19. அண்மையில் அமெரிக்காவில் கோல்டன் குளோப் விருது வழங்கி வைக்கப்பட்டது. இதில் சிறந்த திரைப்படமாக முதலாவது உலகப் பெயரை விவரிக்கும் எந்த படம் தெரிவு செய்யப்பட்டது? 1977. அண்மையில் பாகிஸ்தான் எந்த முன்னாள் ஜனாதிபதி மீதான தேச துரோக வழக்கில் மரண தண்டனை விதித்து அந்நாட்டில் சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டது? பர்வேஸ் முஷர்ரஃப். ஐரோப்பிய ஒன்றியத்தின் காலநிலை சமநிலை 2050 ஒப்பந்தத்திலிருந்து எந்த நாடு தன்னை விலக்கிக் கொண்டது? போலாந்து. 25வது ஐநா காலநிலை மாநாடு
எந்த நகரில் நடைபெற்றது? ஸ்பெயின், மேட்ரிட். 92ஆம் ஆண்டு பாரம்பரியமிக்க டைம் நாளிதழ் 2019ஆம் ஆண்டின் சிறந்த நபராக தெரிவு செய்யப்பட்ட மிக குறைந்த வயதுமிக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர் யார்? கிரேட்டா தன்பர்க். அண்மையில் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்ட வங்பத் என பொதுவாக அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இந்த நாட்டின் நிறுவன அதிபராக இருந்தார். வங்களாதேசம். சமீபத்தில் இந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையில் ஒட்டகங்கள் கொல்லும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆஸ்திரேலியா. 2020ஆம் ஆண்டிற்கான நைட்ஹுட் விருதினை பெற்றவர்கள் யார்? கிளைவ் லாய்ட், கோல்டன் கிரீட்டன்ஸ். சர்வதேச ஆண்கள் கிரிக்கெட் போட்டியின் முதல் பெண் 3ஆம் நடுவராக நியமிக்கப்பட்டார். அவர் யார்? ஜாக்லின் வில்லியம்ஸ். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வழங்கிய ஆண்டின் சிறந்த வீரருக்கான சர் சோபர்ஸ் கிண்ணத்தை வென்ற கிரிக்கெட் வீரர் யார்? பென் ஸ்டோக்ஸ். உலக சுகாதார ஸ்தாபனமானது COVID-19 ஒரு தொற்று நோயாக அறிவித்துள்ளது. இதற்கு முன்னர் சுகாதார ஸ்தாபனத்தினால் இந்த நோய் தொற்று நோயாக அறிவிக்கப்பட்டிருந்தது. H1N1 இன்ஃப்ளூயன்சா. அண்மையில் அதிகம் பேசப்பட்ட வெளிநாடு ஒன்றிலிருந்து இலங்கைக்கு கழிவுப் பொருட்கள் கொள்கலன்கள் மூலம் கொண்டுவரப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இக்கொள்கலன்கள் இந்த நாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டது. இங்கிலாந்து. அண்மையில் இலங்கை அரச தனியார் ஒத்துழைப்பிற்கான தேசிய நிறுவனத்தை மூடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதற்கான காரணம் என்ன? அரசாங்கத்தினால் தமது செயற்பாட்டை முறையாக முன்னெடுப்பதற்கும் பணிகளை ஒன்றிணைப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதனால் குறித்த அலகினால் முன்னெடுக்கப்படும் கடமைகள் தேவையில்லை என அடையாளம் காணப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை அரசினால் உறுதியளிக்கப்பட்ட யோசனையாக நிறைவேற்றுவதில் இலங்கை தோல்வியடைந்துள்ளது என அண்மையில் சுட்டிக்காட்டிய சர்வதேச அமைப்பு எது? மனித உரிமைகள் கண்காணிப்பகம். இலங்கை மத்திய வங்கியின் தடயவியல் கணக்காய்வின் உள்ளடக்கத்தை பொதுமக்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பகிரங்கப்படுத்துமாறு கூறிய அமைப்பு எது? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல். அண்மையில் தனது கன்னி இரட்டை சதத்தை பதிவு செய்த இலங்கை வீரர் யார்? ஆஞ்சலோ மேத்யூஸ். ஊழலுக்கெதிரான உலகளாவிய கூட்டமைப்பான இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பரன்சி வெளியிட்டுள்ள 2019ஆம் ஆண்டுக்கான ஊழலுக்கெதிரான தரப்படுத்தல் சுட்டியின் இலங்கையின் நிலை என்ன? 89. 42 கிலோவாட்ஸ் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் தகவல் பகிர்வு திட்டத்திற்காக இலங்கையின் எந்த பிரதேசத்தின் முதன்முறையாக மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது? கிளிநொச்சி. இலங்கை உயர் நீதிமன்ற நீதியரசராக அண்மையில் பதவியேற்றவர் யார்? யசந்த கோதாகொட. சர்வதேச காடுகள் தினம் ஐக்கிய நாடுகளால் மார்ச் 21 அனுசரிக்கப்பட்டது. நடப்பாண்டுக்கான கருப்பொருள் என்ன? காடுகள் மற்றும் பல்லுயிர். உலக வானிலை தினம் மார்ச் 23 அனுஷ்டிக்கப்பட்டது. இதன் நடப்பாண்டுக்கான கருப்பொருள் என்ன? காலநிலை மற்றும் நீர். 2017ஆம் ஆண்டு தொடக்கம் இலங்கையில் அமுலில் உள்ள மென்பானங்களுக்கான வர்ண குறியீட்டு முறை இவ்வருடம் முதல் தினம் உணவுப் பொருட்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டது. இக்குறியீட்டு முறையின் நோக்கம் யாது? தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துதல்.